பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ ஒரு பிள்ளைய லேசாக அடித்த உடனே அங்கேருந்து ட்ரெயின் அந்த கரஸ்பாண்டன்ட் எந்த பக்கத்துக்கு வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு புஷ்பாக்கான ஓடி வந்தாங்க. நான் ஐயோ நான் இப்படி அடிச்சது தப்பு தான், அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அப்படி எழுதுங்கண்ண பிள்ளைகளை எழுதுங்கண்ணாங்க. நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன். ஏன்னா தான் எனக்கு ஃபஸ்ட் இயர். அப்போ ஓடி வந்தாங்க. முடிச்சு இருக்கே இப்படி கட்டி பிடிச்சிட்டு, புஷ்பா இந்த மாதிரியெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பா, நீ கை அடிச்சேன்னா உன் கை வலிக்குமே, ஏன் நீ அடித்த, இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுமா, இனிமேல் உனக்கு குச்சி தரேன், ஒரு ஸ்கேல் தரேன், நீ அதை தான் யூஸ் பண்ணணும், இந்த பிள்ளைகிட்ட நீ உன் கையை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ அன்பு. சரின்னு சொல்லிவிட்டு கற்று இந்த விதமான இடத்துல கற்றுட்டு தோத்திரம் சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்தால் 2 ஆண்டு கழித்து நாங்கள் திரும்ப அங்கேயே இருக்க சொன்னாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் போகலை. நாங்கள் வெளியே வந்துட்டோம். அந்த பிறகு நான் அங்கெல்லாம் கடல் பக்கத்துலேயே தான் இருக்கும். கடல் நாங்கள் அடிக்கடி மீனெல்லாம் வாங்குறதுன்னா மாட்டு வண்டி இருக்கும். மாட்டு வண்டியில் கரஸ்பாண்டன்ட் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் அங்கே கேட்குறாங்க. வந்த பிறகு இங்கே வந்த பிறகு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு நினச்சேன். அப்போ டிஎல்சி உசிலம்பட்டியிலேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் போக இஷ்டம் இல்லை. அப்போ ஒரு நாள் நினச்சி நானும் என் சிஸ்டரும் கேட்குறாங்க. போனப்போ மிஸ் பிராமணை சமைச்சேன். மிஸ் பிராமணா எனக்கு ரொம்ப இஷ்டம், அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியம். அப்போ போனப்போ என்ன செய்யப்பான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா தான் இருக்கேன், என்லிஸ்ட்டு ட்ராக் பண்ணேன், இப்போ வந்துட்டேம்மா, எனக்கு அது இஷ்டம் இல்லை, ரொம்ப தூரம் போகணுமேன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் கேப்டாலும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னு சொன்னேன். சரின்னு சொன்னோன்னா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இந்த வெரி நெக்ஸ்ட் டே நான் அங்கே ட்ரெயினிங் ஸ்கூலில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போது 5 months கழிச்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாங்க. புஷ்பா யூ ஆர் கோயிங் டு பி த ஹெட் மிஸ்டர் சப்மிட் ஸ்கூல், யூ ஷுட் நாட் ரெஃப்யூஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மிஸ் பிரான் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வேண்டாம் மிஸ் பிரான் சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. சரி இட் இஸ் அது அப்போ பிஷப் நியூட்டிகன் இருக்கிறார். இது வாஸ் டிசைடிங் த கமிட்டி யூ ஷுட் நாட் எக்ஸ்கியூஸ்ன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது அப்ளை பண்ணி சரின்னு த வெரி நெக்ஸ்ட் டே ஐ அக்செப்டட் த போஸ்ட். போயிட்டு மிடில் ஸ்கூலில் நான் ஹெச்எம்மானேன். அதுக்கு முந்தின நாளே எனக்கு டீயெல்லாம் கொடுத்தாங்க மிஸ் பிரான். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ஸ்டாஃப்க்கு. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃபெல்லாம் ரொம்ப நான் படிக்கும் போது இருக்கிற ஸ்டாஃபாக அங்கே இருந்தாங்க, சிலர் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மிடில் ஸ்கூலில் ஜெயிச்சோம்னா ரொம்ப லேசான போஸ்ட் தான். எனக்கு கஷ்டமாகவே தெரியல. ஏன்னு கேட்டு ஒவ்வொரு இடத்துலாம் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே எனக்கு ஒருத்தர் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு சொன்னேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு நான் போனதுனால அந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப லேசாக இருக்குது. இது வரைக்கும் அந்த ஜெயிச்ச போஸ்ட் நான் கஷ்டமாக நினச்சதே கிடையாது, கண்டிக்க போகிறதும் இல்லை. அப்போ ரொம்ப நான் எடிட்டேட் பொலிஷன் ரொம்ப சந்தோஷமாக செய்தேன். அப்படி இருக்கும்போது மிடில் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிள்ளைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அப்போ கரஸ்பாண்டன்ட் யாருன்னு கேட்டால் மிஸ்ஸஸ் செல்லப்பா. மிஸ் செல்லப்பாவுடைய டாக்டர் செல்லப்பா he was the டீன் ஆஃப் நம்ம கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல். அவங்களுடைய ஒய்ஃப் தான் மிஸ்ஸஸ் செல்லப்பா. அவங்க மோர்டன மதத்துணி. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சுட்டாங்க. மிஸ் பிராமணும் கொடுத்தாங்க. என்ன கரஸ்பாண்டன்ட் போகிறாங்களோ என் மேலே ரொம்ப பிரியந்தான். ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் பிள்ளைகள் நிறைய செஞ்சுட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஏன் நம்ம ஹைஸ்கூலை மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போய் 2 பேரும் மெட்ராஸ் போனோம். போய் அங்கே இவனுக்கு மீட் பண்ணோம். டைரக்டர் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் மீட் பண்ணோன்னே அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அது ஹை ஸ்கூலாக மாற்றிட்டோம். அது வரைக்கும் மிடில் ஸ்கூலாக இருந்தது. அப்போ ஹை ஸ்கூலாக இருந்தது கர்த்தருடைய பெரிய கிருபை. அதனால் என்னுடைய சின்ன காகித போது நான் சின்ன ஆளாக இருந்தாலும் கூட பெரிய பெரிய காரியமாக என் வாழ்க்கையில் அவர் செய்தார், கர்த்தர் செய்தார், நான் ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். அப்போது ஹை ஸ்கூல் ஆயிடுச்சு. யாராலும் ஒரு பிள்ளைகளும் சேர்ந்தாங்க. காலம் கடந்து கொண்டு போனது. அப்போ சொன்னாங்க, நீ பேசாமல் இருக்கிறியே, உனக்கு திருமணம் ஆகணும்னு அதை பற்றி நீ யோசிக்கணும் வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்மளுடைய பிரின்சிபல் நம்ம வயசு பிரின்சிபலே வித்தியாசமாக. என்ன கேட்டால் அங்கே கல்யாணம் ஆன உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியேறிடணும். 1 month தான் நோட்டீஸ். அதுக்குள்ளே அங்கே யாரும் ஒர்க் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்னம்மா அப்படின்னு சொன்னாங்க, நீ அதெல்லாம் கர்த்தர் நடத்துவார், நீ சந்தோஷமாக
தைரியமா நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. சரி, அது